Hello everyone, welcome to MR.G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா TnePDS ஆப்பில் நம்மளோட வந்துட்டு ரேஷன் பொருட்கள் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதாவது லாஸ்ட் மந்த் நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம், இல்லை ரேஷன் கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஆப்பில் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு சரிங்களா, ப்ளே ஸ்டோரில் TnePDS அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும், இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க TnePDS, ஓகேவா. ஸோ இந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்பில் லாகின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கைபேசி எண் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இந்த ஆப் இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா. மேலே ஃபஸ்ட்டு வந்துட்டு கைபேசி எண், அதாவது ரேஷன் கடையில் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, ரைட்டா. ஸோ அந்த நம்பரை அடிச்சிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா பிக்சரை பார்த்து நீங்கள் கேப்சாவை அடித்து பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ், நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் அண்டு கேப்சா அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி தருவாங்க. அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு உள்நிலை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, 5743964. ஸோ ஓடிபி அடிச்சுட்டு உள்நிலை கிளிக் பண்ணிடுங்க, சரியா. ஸோ கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த ஆப் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் தான் இருக்குது கார்டு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏதாவது புகார் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து புகார் பதிவுகளில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரேஷன் கடையில் என்னென்ன வாங்கினீங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் இருக்குது, பிப்ரவரி 2023. ஸோ நான் ஜனவரி கொடுத்தேன்னா நான் ஜனவரி மாதம் கடையில் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இந்த பேஜில் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மந்த்துக்கு வேணுமோ அந்த மந்த்துக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் ஃபில்டரை, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லை, சமீபத்திய 10 பரிவர்த்தனை மட்டும்தான் காண்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி 10 மாதத்தோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கடையோட வேலை நேரங்கள், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடை சரக்கு இருப்பு, ஸோ உங்கள் ஸ்டாக் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்குகிற கடையில் எல்லா பொருட்களும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அந்த ஆப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.